SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. 100% placement guarantee உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க ஜெயின் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை. வாய்ப்பு பசங்களுக்கு கிடைக்காம வேணா இருக்கலாம், இல்லை டிலேவாக கிடைக்கலாம். ஆனால் பொண்ணுங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. கரெக்ட், ட்ரூ. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். நமக்கு பசங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது, கிடைச்சா ரேராக கிடைக்கும், அப்படி இருக்கும். பொண்ணுங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் அந்த வாய்ப்பில் பல கஷ்டங்கள் இருக்கும். இதில் அக்செப்டே பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னென்னா நிறைய துரோகங்கள். அது நம்மளால் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அது எனக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு சிப்போ அப்படி சரி ஓகே போ அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வரவே வராது. எனக்கு என்னன்னாலும் உடனே போய் கேட்டுருணும் அப்படின்ற ஒரு வைஷுவாக தான் நான் இருந்தேன். அது கேட்டு 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 ஒரு டைமில் யூஸே இல்லாத போது மை ஹஸ்பண்ட் அவர் தான் இல்லை சில்லாரு. ஸோ இல்லை நான் உன்னை விட்டு எங்கேயுமே போகல, நான் உன் கூட தான் இருக்கேன். நீ போகிற நீ நம்புகிற ஆள் தப்பான ஆள், டோன்ட் பிலீவ் தெம், ஜஸ்ட் டர்ன் பேக். அதுக்கப்புறம் நீ அந்த சைட் திரும்பவே திரும்பாத, உன் லைஃப்பில் நீ நல்லா போயிட்டுருக்க அப்படின்னு சொன்ன பொண்ணு அவள் தான். இல்லை நாங்கள் 2 பேருமே எங்களோட ஒர்க் பற்றி நாங்கள் பேசிக்கவே மாட்டோம் என்றைக்குமே. கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி we didn't talk about our work. அப்பான்னு ஒரு சீட்டில் உட்காந்து அங்கே ஒரு போட்டி போகாமல் வரும். எதுக்குடா இது டே, நான் பாட்டு என் ட்ராக்கில் போயிட்டுருக்கேன், நீ ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு. ஸோ எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வர்றது அப்படின்றது. எஸ்எஸ் மியூசிக் பிரசன்ஸ் சூப்பர்மன் அவார்ட்ஸ் 2025ல இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வைஷு. ஹலோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ கார்ஜியஸ், பிரிட்டியாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க. எப்படிங்க? தேங்க்யூ. கண்ணில் லென்ஸ் வச்சுருக்கீங்களா? இல்லை இல்லை இல்லை, இது ப்ரௌனிஷ். ஓகே ஓகே, சூப்பர். ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கலந்துட்டது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. மோஸ்ட் ரிலேட்டபிள் ஆக்ட்ரஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எப்படி இருக்கு? ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் நான் எஸ்எஸ் மியூசிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் ரிலேட்டபிள் ஆக்ட்ரஸ் அப்படின்ற ஒரு அவார்ட் நாமினிஸ் ஆயிருந்தபோது ஓகே, ஐயோ நம்ம நாமினி ஆயிருக்கோம் அப்படிங்கும் போதே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். பட் அவார்டு வாங்குறோங்கும் போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும். அண்ட் டெலிவிஷன் சைடில் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அவார்ட். ஓ ஓகே. இந்த மைல் ஸ்டோன் இருக்குல்ல, நிறைய பேர் அவார்டு வாங்குற தருணத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். நான் லைக் டெலிவிஷன் சைட்லேயும் சரி நிறைய நாமினிஸ் ஆகி ஐயோ நமக்கு அவார்டே கிடைக்கல, சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் இன்னும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிடுவேன். பட் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஹோல்ட் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. எஸ், ஓகே. அண்ட் இன்னொன்று, இப்போ நம்ம நிறைய பேர் அவார்டு வாங்குறத பார்த்துருப்போம், டிவி டெலிவிஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது நம்மளையும் ஒன்று ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம்ல. நம்மளே நடிகையாகும் போது இந்த மாதிரி கன்னடி முன்னாடி நம்ம ஒரு அவார்டு வாங்கினா இந்த ஸ்பீச் தான் கொடுப்போம், இல்லை இந்த மாதிரி டயலாக்லாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிப்போம்ல. அது மாதிரி நடந்திருக்கா? யோசிச்சிருக்கீங்களா? அவார்டுக்குன்னெலாம் இல்லைங்க. நான் சின்ன வயசுலேருந்தே வீட்டில் இந்த லீவ் டேஸ்லாம் இருக்குல்ல, ஹாலிடேஸ்லலாம் எங்கள் மம்மி என்ன பண்ணுவாங்கன்னா, சரி சும்மா தானே இருக்கேன், இந்த ஷூவெல்லாம் தேய்ச்சி வை, சும்மா தானே இருக்கேன், இந்த மிக்ஸியெல்லாம் கழுவி வை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கே நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே பண்ணுவேன். இந்த பாருங்கள் இந்த மிக்ஸியெல்லாம் நான் இப்போ கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியெல்லாம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே நான் ஒன்று பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது அப்போ ஓகே நம்ம பெரிய ஆளாகி இந்த மாதிரி ஆகிட்டோம்னா என்ன மாதிரி ஸ்பீச்சஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் புலம்பியிருக்கேன். ஓ வாவ், அப்பயே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் புலம்பியிருக்கேன். பட் ஆனால் அவ்வளோ ப்ரிப்பேர்டாலாம் இல்லை. ஆமாம். அது இப்போ ஏன்னா அப்போ எந்த அடியும் படல, சின்ன குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் வளர்ந்து ஓகே சூப்பருங்க. வைஷு அவங்க இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்ட்ராங்காக இருக்கலாம், மென்டலி ஃபிசிக்கலி எப்படி சொல்கிறேன்னா பல விஷயங்கள் நம்மளுக்கு லைஃப் கற்றுக் கொடுக்கும். அது மூலயமா நம்ம ஒரு பக்குவப்படும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பக்குவத்தை இப்போ இருக்க பக்குவத்தை அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க? நிறைய ஏமாற்றங்கள், துரோகங்கள், நமக்கு தேர்ட் பர்சனால வரணும்லாம் இல்லவே இல்லை, நம்ம பக்கத்தில் உள்ளவங்களாலே கண்டிப்பாக வரும். இதில் அக்செப்டே பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு நிறைய துரோகங்கள். அது நம்மளால் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அது எனக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு சிப்போ அப்படி சரி ஓகே போ அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வரவே வராது. எனக்கு என்னன்னாலும் உடனே போய் கேட்டுருணும் அப்படின்ற ஒரு வைஷுவாக தான் நான் இருந்தேன். அது கேட்டு 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 ஒரு டைமில் யூஸே இல்லாத போது மை ஹஸ்பண்ட் அவர் தான் இல்லை நீ சில்லாரு, வேறு ஒன்றுமே கிடையாது, நீ ரொம்ப கூலாரு அப்படின்னு சொல்லி என்ன ஒரு அளவுக்கு செட்டில் பண்ணார். ஓகே. ஸோ ஐ ஸ்டார்ட் அக்செப்டிங் எவ்ரிதிங். இப்போ வெற்றியானா இருக்காரு, உங்களை காம் பண்ணுறாரு. ஓகே, அதுக்கு முன்னாடி பீரியட் எப்படி இருந்துச்சு? அதுதான் சொல்கிறேனே, அப்போ இருந்த வைஷு நமக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டானா
அது என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. உடனே போய் கேட்டுருணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டேரக்டா உடனே டேரெக்டாக போய் கேட்டுருணும். ஏன் இப்படி பண்ண, நான் உனக்கு ஏன் இப்படி உன்னை நான் எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து எனக்கு உடனே கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஹர்ட்டாக இருக்கும். என்னால் நிம்மதியாக ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாது, அந்த சாப்பாடு இறங்கவே இறங்காது, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அப்போலேருந்து இப்போ வந்து கொஞ்சம் ஓகே, வெற்றியான வந்ததுக்கப்புறம் நார்மலாக இருக்கு. கொஞ்சம் அப்பா அமைதி. ஓகே, அவருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவரை நீங்கள் வந்து பார்க்குறீங்க இல்லை அவர்கிட்ட பேசுகிறீங்க, இந்த ஒரு விஷயம் சொல்லாமல் இன்ன வரைக்கும் நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ரகசியம் ஏதாவது இருக்கா? ரகசியம்லாம் இல்லை, அது எப்படி சொல்கிறது, நீ மட்டும் இல்லைன்னா அவ்வளோதானா அந்த மாதிரி. அந்த மாதிரி தான். ஸோ நமக்கு எல்லாமாவும் ஒரு பர்சன் இருந்தால் இட்ஸ் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க். ஓகே, நீங்கள் லைஃப்பில் சந்தித்த சூப்பர் உமன்? மை மாம். எல்லாருமே அந்த மாம் சொல்கிறாங்களே, மாம் இல்லை ஏன் அப்படின்னா வந்து பீயிங் அண்ட் உமன் இஸ் நாட் ஈஸி ஆக்சுவலாக, உண்மையாக சொல்லணும்னா. ஸோ ஒரு சிங்கிள் லேடியாக இருந்துட்டு அவங்களோட சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாரையும் படிக்க வச்சு அவங்களெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட பொண்ணையும் நல்லா படிக்க வைக்கணும், ஒரு நல்ல பொசிஷனில் செட்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய ஓடி 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 உழைச்சிருக்கதை நான் பார்த்துருக்கேன். தனக்காக என்றைக்குமே அவங்க லீவ் எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஸோ என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே லீவ் எடுத்துகிட்டு வருவாங்க. உடனே வந்து இன்றைக்கி நான் வந்து என்ன சுச்சுவேஷன்னாலும் கொஞ்சம் என்கிட்ட ஒரு தைரியம் இருக்குது அப்படின்னா அது அவங்கக்கிட்ட இருந்து வந்ததுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, எதனாலுமே அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் போயிடுவீங்க? ஆமாம், எனக்கு என்னன்னாலும் எங்கள் அம்மாவோட எமோஷன்ஸ் வந்துடும் ஐயோ அப்படின்னு. அதனால அம்மா தான். கேட்டிருக்கீங்களா அம்மா கிட்ட போயிட்டு, என்னம்மா உனக்காக எதுவுமே பண்ணிக்க மாட்டேங்கிற, எங்களுக்காகவே வாழ்ந்து என்ன நான் அது கேட்கல. ஆனால் அவங்க பண்ணிக்காதது வந்து நான் என் மூலியமாக நான் பண்ணணும்னு நினச்சேன். பயங்கர எமோஷனாக கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா ஓகே, ஐ ஹேவ் அ டிக்கெட் ஃபார் யூ. ஓகேங்களா, ஒரு சர்ப்ரைஸ் டிக்கெட் நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் நான் நம்புறேன். அப்படியா? ஆமாம், பாருங்க. ஓப்பன் பண்ணலாமா? யா ஓப்பன் பண்ணுங்க. அதாவது மேட்சிங்காக வந்திருக்கீங்க. ஆமா, டிக்கெட்டுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவும் அதே கலரு, இப்போ இருக்க சாரியும் அதே கலர். ஸோ என்னோட லைஃப்லேயே வந்து நான் ஃபர்ஸ்ட் பண்ண ஒரு ஃபோட்டோஷூட் இது. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஷூட்டா? ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஷூட் ஆஃப் மை. சிறப்பாக இருக்குமே. ஆமாம். ஸோ அப்போது வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோக்கு எப்படி போஸ்ட் கொடுக்கணும்னு கூட தெரியாதுங்க, எப்படி மேக்கப் பண்ணணும்னு தெரியாது. ஐ எம் நாட் வெல் க்ரூம்டு, ரொம்ப நியூ. ஒன்றும் எல்லாரையும் பார்த்து கற்றுக்கிட்டது. அப்போது வந்து தனுஷ் அண்ணா. ஸோ இது வந்து ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோகிராஃபர் வந்து தனுஷ் ஃபோட்டோகிராஃபி. யா அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக அவரை நான் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் நான் மறக்கவே மாட்டேன். பிகாஸ் நம்மளை வளர்த்து விட்டவங்கள எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் ஒரு சீரியலில் இன்றைக்கி நான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அவருமே ஒரு காரணம் இன்றைக்கி என்னோட கெரியரில். ஓகே, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கெரியர் அவர் தான் ஆரம்பித்து வச்சார். ஸோ இன்றைக்கி நான் அந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கான காரணமும் அவர் தான். சூப்பர்ல. அது ஒரு மாதிரி கோயின்சிடன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அப்போ ஆரம்பிச்சு விட்ட அதே ஒரு எல்லோவில் லைக் ஒரு ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு அவார்டு வாங்குறதுமே எல்லோவில் தான் இருக்கு. ஆமாம், எல்லோ இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் கலர். அதுதான் அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த கலர் வந்திருக்கீங்க. ஆமாம். இந்த ஃபோட்டோ ஷூட் பரிதாபங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? இந்த மாதிரி போஸ்ட் கொடுங்க. இந்த ஃபோட்டோ ஷூட் பரிதாபங்களா? ஃபர்ஸ்ட் வந்து தனுஷனா வந்து நான் ஒரு ஷோவில் தான் பார்த்தேன். அவர் வந்து வேறு ஆர்டிஸ்ட்க்கு வந்து அர்ச்சனா அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போது வந்து நான் வந்து பூம் பூம் மாடு மாதிரி ஒரு மேக்கப் போட்டுட்டு போய் நின்றுட்டு இருந்தேன். அவர் பயந்துட்டார், இந்த பொண்ணு நல்லா தானே இருக்குது, ஏன் இப்படி பூம் பூம் மாடு மாதிரி மேக்கப் போட்டுட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டர், இந்த மேக்கப் உங்களுக்கு செட் ஆகல, நீங்கள் வந்து சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, நீங்கள் மாற்றிடுங்க சிஸ்டர் அப்படின்னாரு. ஓகே நான் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு எனக்கு வேறு சிம்பிளாக மேக்கப் எல்லாத்தையும் கழுவிட்டு நான் போய் ஷோவில் போய் நின்றுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைடட் ஒரு ஃபோட்டோ ஷூட் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மேக்கப்பே போடாமல் நார்மலாக இருங்க அப்படின்னு. ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் அப்புறம் வந்து சிஸ்டர் நீங்கள் நார்மலாக இருங்களேன், போஸ்ட்லாம் நீங்கள் பண்ண வேணாம், நீங்கள் நார்மலாக நில்லுங்க, உங்களுக்கு என்ஜாய் பண்ணுங்கள், பாட்டு கேட்பீங்கள்ல அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்க, பாட்டு வேணால் போட்டு விட்றேன் அப்படின்னாரு. ஸோ அப்போ தான் வந்து நர்வஸ் இருந்தது. பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓகே ஆயிடுச்சு. ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். அதுக்கப்புறம் நாங்கள் நிறையா ரீல்ஸ் எடுக்க ஆரம்பித்தோம், நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணோம், கான்செப்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் நிறையா பண்ணோம். ஸோ நிறையா பார்ட் இருக்குது அவளுக்கு. சூப்பர். அதாவது லைஃப்பில் நீங்கள் பார்த்த ஒரு உமன் இருப்பாங்க, அவங்க தான் என்னுடைய இப்போ இருக்க ஒரு மாற்றத்துக்கு காரணமாக இருப்பாங்க. அம்மா தாண்டி ஏதாவது ஒரு உமன் பார்த்துருப்பீங்க, அவங்க போகிற போக்கில் கொஞ்சம் என்னை வந்து லைக் ஓகே இதுதான் நடக்குது உலகத்தில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
என்னோட ஃப்ரெண்ட் ஆர்த்தி. நம்ம வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்னால வந்து நல்லதும் நடந்திருக்கும், கெட்டதும் நடந்திருக்கும். ஸோ எப்படி சொல்கிறது, நிறைய துரோகங்கள் எனக்கு, நான் மேபி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ் இன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். பட் இல்லை நாங்கள் 2 பேருமே வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இல்லை நான் உன்னை விட்டு எங்கேயுமே போகல, நான் உன் கூட தான் இருக்கேன். நீ நம்புகிற ஆள் வந்து தப்பான ஆள், டோன்ட் பிலீவ் தெம், ஜஸ்ட் டர்ன் பேக். அதுக்கப்புறம் நீ அந்த சைட் திரும்பாத, உன் லைஃப்பில் நீ நல்லா போயிட்டுருக்க அப்படின்னு சொன்ன ஒரு பொண்ணு அவள் தான். சூப்பர். இப்போ இது ஒரு டைம் ட்ராவல் டிக்கெட்டாக வச்சுக்கலாமே. ஓகே. இதை வச்சு பாஸ்ட் நடந்த ஒரு விஷயத்த மாற்றணும்னு நினைச்சா என்ன விஷயத்த மாற்றுவீங்க? பாஸ்ட்ல எதுவும் மாற்ற இல்லை, அவ்வளோதான். ஓகே. ஏன்னா நான் வந்து ஆஃப்டர் மை காலேஜ் ஓகே ஒரு விஷயமும் நான் என்ஜாய் பண்ணி தான் என் லைஃப் வாழ்ந்தேன். ஆஃப்டர் காலேஜ் ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப். ஓகே, இன்னைக்கு நான் இந்த வேலை பார்க்குறேன்னா ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஸோ ஒரு டேவும் நம்ம என்ஜாய் பண்ணி தான் நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு இதுதான் இருந்திருக்கே தவிர அதை மாற்றணும் அப்படின்ற இதில் எதுவுமே இல்லை. ஓகே. அப்போ இருக்க வைஷு மாதிரி இருக்கிறது பிடிச்சிருக்கா, இல்லை இப்போ இருக்க வைஷுவாக இருக்கிறதே பிடிச்சிருக்கா? இப்போ இருக்க வைஷு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அப்போ இருக்க வைஷு வந்து ஓகே, ஷீ இஸ் ஓகே. பட் ஆனால் இப்போ இருக்க வைஷு வந்து ரொம்ப யோசிச்சு ரொம்ப கோமா இருக்கா, நான் நம்புகிறேன். பார்ப்போம். ஓகே. அவுட் ஆஃப் இது இந்த சிலபல்ல எல்லாமே ஒன்று கேள்வி கேட்குறேன். அதாவது என்னன்னா, இப்போ வெற்றி என்ன இருக்காரு, இப்போ நீங்கள் இருக்கீங்க, பேசும்போது வந்து உங்கள் சீரியல்ஸ்குள்ளே பேசிப்பீங்களா, இல்லை வீட்டுக்குள்ளே வரும்போது அதெல்லாம்? இல்லை, நாங்கள் 2 பேருமே எங்களோட ஒர்க் பற்றி நாங்கள் பேசிக்கவே மாட்டோம் என்றைக்குமே. கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, we didn't talk about our work. என்னப்பா சாப்பிட்டியா, இன்னைக்கு ஒர்க்லாம் எப்படி போச்சு, அவ்வளோதான். ஒர்க் பற்றி கேட்கணும் அப்படின்னா அவர் அது மட்டும் தான் கேட்பாரு. he didn't involve அந்த என் ஒர்க் பார்த்து கேட்குறது. நானும் இது வரைக்கும் கேட்டதில்ல, அவரும் இது வரைக்கும் கேட்டதும் இல்லை, நானும் பார்த்ததில்ல, அவரும் பார்த்ததில்ல. அப்படியா? இப்போ பீங் உமன் எல்லாருமே சொல்லுவாங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் காம்ப்ளிமெண்ட் பண்ணால் அவங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்வாங்க. அது வெற்றியை நான் பண்ணுறாரா? கண்டிப்பாக பண்ணுவார். ஆக்சுவலாக நான் பண்ணுற சின்ன விஷயமே வந்து எஃபோர்ட் போட்டு பண்ணும்போது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து எஃபோர்ட் போட்டு பண்ணும்போது யாராக இருந்தாலுமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது பண்ணும்போது இது சூப்பராக பண்ணியிருக்க, இது நல்லா பண்ணியிருக்க, இது இன்னும் நீ நல்லா பண்ணனா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காரு நிறைய தடவை. அந்த மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ இந்த சினி ஃபீல்ட்லேயே வந்து உமன்ஸ்னாலே வந்துட்டு கொஞ்சம் டஃப்னுவாங்க சில பேர். இன்னொரு சில பேர் வந்துட்டு ஒன்று தானேப்பா, நிறைய ஈஸியான அப்படியே போயிடுவாங்க, அடுத்தடுத்த வேலைகள் கிடச்சிரும், ஒரு ஆஃபர்ஸ் இன்னொரு ஆஃபர்ஸ் வந்து சீக்கிரமாக கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் சொல்லும் போது ஆஸ் உமனா உங்களுக்கு என்ன தோணும்? அவங்கள வந்து வாழ்ந்து பார்க்க சொல்லுங்க, ஒரு நாள் வாழ்ந்து பார்க்க சொல்லுங்க. எல்லாருமே சொல்கிறாங்க பொண்ணுங்களுக்குலாம் ஈஸியாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரும், அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எவ்ரி ஒன் ஆஸ் அ லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு பயங்கரமான காம்படிஷனான ஒரு வேர்ல்டில் தான் நம்ம இப்போது இருக்கோம். இப்போது ஒரு ரோலுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பண்ணுற ஒரு சீரியல்லே ஃபர்ஸ்ட் ஐ எம் நாட் த பொன்னி, நான் பொன்னி கிடையாது ஃபர்ஸ்ட்டு. ஸோ என்னோட சீரியலுக்கு நிறைய பேர் ஆடிஷன் வந்திருந்தாங்க. ஸோ அதில் நம்ம செலக்ட் ஆகிருக்கோங்கும்போது அதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒர்க் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது ப்ரோ, சத்தியமாக சொல்கிறேன். ஒரு நாள் முதல்வன் மாதிரி ஒரு நாள் வந்து வாழ்ந்து பார்க்க சொல்லுங்க, ஒரு நாள் பொண்ணா வந்து வாழ்ந்து பார்க்க சொல்லுங்க, அப்போ தெரியும் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் ஈஸியாக கிடைச்சிருமா. பார்க்குறவங்களோட கமெண்ட்டா அப்படி என்ன பொண்ணா நான் வாழ்றாமே அப்படின்னா கஷ்டம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா, என்னங்க கஷ்டம் இல்லை, என்ன கஷ்டம் இல்லை. ஒரு பையனோட உலகம் ஓகே அக்செப்டபிள், அது நாங்கள் குறை சொல்லலை. ஆனால் வந்து ஒரு பொண்ணோட உலகம் அதை விட தாண்டி ஃபேமிலியை சமாளிக்கணும், தனக்குன்னு ஒரு லைஃப் வந்துட்டால் அந்த ஃபேமிலியும் சமாளிக்கணும், அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்க வீட்டை விட்டு வரணும். வீட்டை விட்டு வந்தால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா இந்த காலகட்டத்தில்? கிடைக்காது. ஒரு நார்மலான ஒரு வேலைக்கே நம்ம போயிட்டு 7 இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதில் ஏகப்பட்ட போட்டி பொறாமை இதெல்லாம் தாண்டி வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி அப்பான ஒரு சீட்டில் உட்காந்து அங்கே ஒரு போட்டி பொறாமை வரும். எதுக்குடா இது, டே நான் பாட்டு என் ட்ராக்கில் போயிட்டுருக்கேன், நீ ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு. ஸோ எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வர்றது அப்படின்றது பெரிய டாஸ்க் ஈஸியே கிடையாது, சத்தியமா கிடையாது. இப்போ நீங்க சொல்லும் போது அந்த வலி புரியுது, இவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி. இல்ல நீங்க கோமா பேசல இவ்வளவு இந்த லிமிட் தான் பேசுவீங்களா? எனக்கு கோவமே வராது. கோவமே வராது. அங்கதான் ரைட்ல தான் வெற்றினா இருக்காரு, கேட்டா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா கோவம் வருமானே வரும். ஓகே. அப்படியா? ஆமா. ஓ நீங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களா? சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கிடையாதுங்க.
எனக்கு என்னன்னா கெரியர் ஸ்டார்டிங் அப்போது வந்து நான் ரொம்ப கோவப்பட்டிருக்கேன். நான் கோவப்பட்டேன்னா நான் என்ன வார்த்தை விட்டுருவேன்றது எனக்கே தெரியாது. அது கோவத்தில் எல்லாருக்குமே உள்ள ஒரு ஹேபிட். ஸோ நம்ம பேசுகிற ஒரு வார்த்தையை மற்றவங்கள ஹர்ட் பண்ணிடுமோ அப்படின்றதுனால ஓகே, பீயிங் சைலண்ட் இஸ் பெட்டர். சூப்பர். ஸோ அவார்டு வாங்க டைம் வந்துருச்சு. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ரெஃப்ரெஷிங்கான கேம் செக்மெண்ட்டை முடிச்சுட்டு அப்படியே போயிடலாமா? ஓகே, டன். சூப்பர். வாங்கண்ணா, வெற்றிண்ணா, வாங்கண்ணா. ஓ சூப்பர், பிரிச்சுட்டாங்க, 5-5 பிரிச்சுட்டாங்க. வாங்க யார் பிடிக்கிறான்னு பார்ப்போம் அதிகமாக. இப்போ தான் வரப்போகுது, ரெடியாக இருங்க. சூப்பருங்க, வாங்க வேற மாதிரி. அடடா சூப்பர். 3 4 5. அவரை விடுங்கப்பா, பாவம் அவரு. உண்மைடாவாடா இருந்தாலும் அவங்க தான் பண்றாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். பிஸி ஸ்கெடியூல். நல்லா இருக்கண்ணா. ஸோ பிஸி ஸ்கெடியூலில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒன்றும் இல்லை. ஓகே தன்னடக்கம் அண்ணனுக்கு. ஓகே, எப்படி அக்காவை சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க? அவார்ட் மோஸ்ட் ரிலேட்டபிள் ஆக்ட்ரஸ் அப்படி சொல்லும் போது வாட் யூ திங்க் அந்த மொமெண்ட்ல? அதை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க. மோஸ்ட் ரிலேட்டபிள் ஆக்ட்ரஸ் பார்த்தீங்களா, கேட்டகரி கொடுத்தீங்களா, சொல்லுங்க. என்னம்மா நீயும் சொல்லி கொடுக்குற? தொடர்பான நடிகை. மக்களுக்கு தொடர்புள்ள நடிகை. இது என்ன பிட்டு வாங்கி சொல்றதா? இதுதான் அவன் பண்ணுவேன். அது மாதிரி அவங்க ஹெல்ப் பண்றாங்க, அவங்க புரியுது, கஷ்டம் புரியுது. ஏதோ ஒன்று பாவம் பையன் பண்றான், தம்பி ஏதோ பண்றான் அப்படின்ற மாதிரி. அதுவே பெரிய விஷயம் தானே. என்னன்னா இப்போ நம்ம பார்க்குறப்போ அவங்க ஒட்டாமல் இருந்தாங்கன்னா நம்ம இந்த கதாபாத்திரத்தோட வந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆக மாட்டாங்க. ரொம்ப தொடர்பாயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அது பார்க்குறப்போ சரி இது நம்ம வீட்டு பிள்ளை, இது வந்து இந்த பிள்ளை வந்து நம்ம வீட்டிலேருந்து போய் ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டா எப்படி இருக்கும், ஒரு பிள்ளை வந்து சாதிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி தானே. அதுக்கு மேலே வேற என்ன வேணும்? நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைனா ஆக்சுவலாக எப்படி சொல்லணும்னா நீங்களும் மோஸ்ட் ரிலேட்டபிள் ஆக்டர். தேங்க்யூ. சிறகடிக்க ஆசையில் உங்களை வந்து ரொம்ப அழகாக ஒரு முத்துவும் பார்க்கும்போது வந்துட்டு வம்பிழுக்கிற டிராஃபிக் போலீஸாக இருந்தாலும் சரி அவனை போட்டு வெளுக்கிறீங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்தால் அப்புறம் வந்து அவர் பேர் என்னது, இந்த ஏதோ சூப்பர் மார்க்கெட்டாக ஏதோ ஒரு வைக்கிறாரு, ஏசியில் வைக்கிறாரு, என்ன ஒரு பேர்? அண்ணனை போட்டு வெளுக்கிறீங்க, சுடுத்து நீ ஊத்துறீங்க, நிறைய விஷயங்கள்லாம் பார்த்து வீட்லேயும் கேட்பாங்க. அண்ணனை மீட் பண்ணால் சொல்லி வீட்டுக்கு கூட்டா சாப்பிட போட அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் எப்படி நடக்கும்னு தெரியல. இது இந்த மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளையா வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எல்லாருமே வந்து கதையும் கதாபாத்திரமும் முடிவு பண்ணுறதான். டைரக்டர் சார் சொல்லி கொடுக்குறாரு, நம்ம நடிக்கிறோம். எல்லாருக்குமே அதே தான் ஆப்வியஸாக. அந்த கதாபாத்திரம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் எங்கேயோ புண்ணியம் பண்ணியிருந்துருக்கிறேன், அவ்வளோதான். சிறப்புண்ணா. ஸோ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் தொடர் முயற்சியால் இந்த ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம அட்டென்ட் பண்ணியிருக்கோம். அக்காவும் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய உழைப்பெல்லாம் பார்க்கும்போது அவங்ககிட்ட ஏதாவது இன்ஸ்பயர் ஆயிருக்கா உங்களுக்கு? இவங்க கிட்ட இருந்தா என்ன சிரிக்கிறாங்க? சொல்லுவாங்களா? ஏதாவது 2-3 பிட்டு போடுங்க, ஜிபே பண்ணுவாங்க. இல்லை அப்படி எதுவும் கிடையாது. என்ன சொல்லுது, பொதுவாக எல்லாம் அவங்க சொன்ன மாதிரி தான். எல்லா உமன்ஸுக்குமே வந்து இதான் அங்கே உட்காந்துருக்காங்களே, ஆமாம், அவங்களுக்குமே தெரியும். ஃபேமிலியை தாண்டி வந்து வெளில வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். வாய்ப்பு பசங்களுக்கு கிடைக்காம வேணா இருக்கலாம், இல்லை டிலேவாக கிடைக்கலாம். ஆனால் பொண்ணுங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. கரெக்ட், ட்ரூ. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். நமக்கு வந்து பசங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது, கிடைச்சா ரேராக கிடைக்கும், அப்படி இருக்கும். பொண்ணுங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் அந்த வாய்ப்பில் பல கஷ்டங்கள் இருக்கும். அந்த மாதிரி பல கஷ்டங்களை தாண்டி தான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த சீரியலுக்குள்ளே எப்படி வந்தாங்கன்றது எனக்கு தெரியும். எத்தனை வாட்டி வந்து ஷூட் போயிட்டு வந்தாங்கன்றது முதற்கொண்டு எனக்கு தெரியும். ஸோ அப்போ இருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அப்போ வந்து எனக்கு இவங்க ஆக்சுவலாக நம்ம ப்ரோமோ ஷூட்டில் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். ஸோ வந்து நான் ஆக்சுவலாக வந்து எதுக்கு வந்திருந்தேன்னா, வேற ஒரு அங்கே வந்து டைரக்ட் பண்ணுறவர் வந்து எங்கள் ப்ரோமோ ஹெட், சேனலோட ப்ரோமோ ஹெட். யதார்த்தமாக கால் பண்ணி எங்கே இருக்க வெற்றினாரு, வீட்டு நீங்கள் தான் சார் இருக்கேன், உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் ஷூட்டிங் இருக்கு வர்றியா அப்படின்னாரு. போனால் மேடம் அப்படி ஆரம்பித்தது இல்லை எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியும். அதுக்கு முன்னாடியே தெரியும். அவங்களுக்கு நான் வந்திருக்கேன்றது தெரியாது. நான் மானிட்டர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். ஹே நீ இவன் எங்க இருந்து உட்காந்துருக்கான், அந்த மொமெண்ட் தான் இருக்கும். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்ப நல்லா வாடா போடா எல்லாமே இருக்கும். இப்பயும் அதே கண்டினியூ ஆகுதா? இப்ப வந்து வாங்க போங்க செல்ல பேர் ஏதாச்சும் பப்பு, குட்டி, அம்மு, நான் அம்மான்னு கூப்பிடுவேன், அவங்க அப்பான்னு கூப்பிடுவாங்க, அவ்வளவுதான். அந்த மோடு தான். இதெல்லாம் பாசம், இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கோம் நாங்க வந்து இந்த மற்றபடி நிக் நேம் வச்சுக்கிறது போல எல்லாருமே அதில் தானே இருக்காங்க.
எஸ் கரெக்ட். எல்லாருமே இந்த நிக்னேம் வச்சுக்கணும். நம்ம ஏன் எல்லாரும் மாதிரி இருக்கணும், இந்த நம்ம வந்து பழைய ஜென்ரேஷன் போயிடுவோம் அப்படின்ட்டு பின்னாடி போகலாம். கொஞ்சம் பின்னாடி கூட்டு போயிட்டு நான் அந்த கேம் விளையாடும் போது தெரியுது இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம இவங்களே நவரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு பிடிச்சி எல்லாமே பண்ணீங்க. சூப்பர். எனி அதர் வேர்ட்ஸ்க்கா அவர் அவ்வளோ பாராட்டுற நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்களே? இல்லை, இது அவங்களுக்கான ஒரு விழா தானே, பெண்களுக்கான விழா. ஸோ அவங்கள வந்து கூப்பிட்டு மேடை ஏற்றி அழகு பார்த்து ஒரு விருது கொடுக்குறாங்க. ஸோ அதில் சந்தோஷப்பட்டு அவங்கள பற்றி மட்டும் பேசினாலே நம்ம போதுமானது. அதுதானே ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் வை முத்து ஐயா புரிஞ்சிச்சு, அண்ணனுக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ரொம்ப நன்றி. இந்த மொமெண்ட்டை ரொம்ப சிறப்பிச்சு அழகாக்குனதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய அழைப்புதல் எப்படி ஏற்றினு பரவாயில்ல, வரலன்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் அது வந்து அது எப்படிங்க அதை சொல்ல இங்கே இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இல்லை அவங்களுக்கான இது. நான் ஓகே அவங்களே ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லாமல் நீங்களும் உங்களுடைய வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் கொடுத்து ஒரு கேமியோ பண்ணது இருக்கு. பாருங்க இப்போ கமெண்ட் எவ்வளோ பிளாஸ்ட் ஆக போகுது பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. 100% placement guarantee உடன் BCom BCA BBA BSc படிக்க ஜெயனன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை.